இன்றைக்கி சுண்டல் குருமா பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டல் குருமா தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சப்பாத்திக்கு சுண்டல் குருமா செஞ்சு காமிக்கிறேன். அது நேற்று நைட்டு சுண்டலை நனைய வச்சுட்டேங்க. இன்னும் ஒரு நாளைக்கு முன்னாடி நனைய வச்சுக்கோங்க. சுண்டல் நனைய வச்சுருக்கேன். என்னோடய பேர் பாலா. இப்போ சுண்டல் குருமா செஞ்சு காமிக்கிறேங்க. இதை சுண்டலை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். வெள்ளை சுண்டலுக்கு தேவையான அரைப்பு பார்த்துடலாம். மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சிடலாம். ஒன்றா ஒரு துண்டு தேங்காய் எடுத்துருக்கேன். பொடியாக நறுக்கி வச்சுட்டு வெங்காயத்தை அரைக்க போகிறதில்ல. ஒரு தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, மல்லித்தூள், வத்தல் தூள் சேர்ந்து கலந்த மாதிரி வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இது ஒரு ஸ்பூன் சோம்புங்க. அரைப்பை பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுட்டேன். மல்லித்தூள், வத்தல் தூளை போட்டுட்டேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு பல்லு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு உள்ள போட்டுறேன். ஒரே ஒரு தக்காளி அது உள்ள போட்டுக்கலாம். தேங்காய் ஒரே ஒரு துண்டு தேங்காய் அது சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்ச வெள்ளை சுண்டலுங்க. வெள்ளை சுண்டலை உள்ள சேர்த்துக்கலாம். வெள்ளை சுண்டல் சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதனால சேர்த்துருக்கேன். இது வெங்காயம் மட்டும் வதக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. எல்லாம் சேர்த்து அரைச்சி குருமா செய்ய போயிடலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாகவும் குருமா பண்ணிடலாம். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. செய்ய தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிட்டேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டுங்க. ஹீட் ஆகிடுச்சு. ஒரு பல்லாரி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். இன்னொன்று கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, இந்த மசாலாவை அப்படியே கொட்டிடலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் சுண்டல் வச்சு அரைச்சிருக்கோம். அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மசாலா இந்த வாசம் போகிற அளவுக்கு மசாலா நல்லா வதக்கிக்கலாம். வாசத்துக்கு ஒரு இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு, அப்புறம் சோம்பு, அப்புறம் மல்லித்தூள், வத்தல் தூள் இது மட்டும் தான் கலந்துருக்கோங்க. நம்ம கரம் மசாலா எதுவும் சேர்க்கல. இந்த நல்லா வாசனை மைல்டாக தான் இருக்கும். வாசனை ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப வாசனை பிடிக்கும் அப்படின்னா பட்டை, கிராம்பு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும் சொல்லிட்டு கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். சுண்டல்லையும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு குருமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு கொதி விட்ட உடனே சுண்டலை போட்டு இறக்க வேண்டியது. இது கூட உருளைக்கிழங்கு வேணும்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க வேக வச்சு. நல்லா கொதி வந்துச்சுங்க. இது கூட வேக வச்சு சுண்டலை சேர்த்துடலாம். அவ்வளோதான், குருமா ரெடி ஆயிடுச்சு. வேக வச்சு சுண்டலை சேர்த்துக்கிட்டேன். வெள்ளை சுண்டலுங்க.
சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. பாருங்கள், பட்டர் மாதிரியே தான் இருக்கும். நம்ம சுண்டல் அரைச்சிருக்கோம்ல, கொஞ்சோண்டு போட்டு, அதுவே பட்டர் மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. திரும்பியும் ஒரு கொதி விட்டுடலாம். சுண்டல் மசாலா எல்லாம் சேரட்டும் சுண்டலில். குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. அது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டோன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதில் பட்டை, கிராம்பு, இந்த மாதிரி கரம் மசாலா இதெல்லாமே எதுவுமே சேர்க்கல. வெறும் சோம்பு, மல்லித்தூள், வத்தல்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். அது ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், மைல்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கதம்ப சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்டில் எப்படி இருந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் நன்றிங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றிங்க.